குட் மார்னிங். நேற்று நைட்டு லே ரீச் ஆகிடுச்சு பார்த்துருப்பீங்க. ஸோ இன்றைக்கி மார்னிங் நியூ மூன் ஹோட்டலில் ஸ்டே பண்ணியிருக்கோம். லே மார்க்கெட்டுக்கு நியர்பை வித்தின் 1 கிலோமீட்டர்லேயே இருக்குது. ஸோ நிறைய ஹோட்டல்ஸ் வந்து நிறைய கார்டனிங்கோடு இருக்குது. ஸோ இங்கே அதுதான் வந்து பெஸ்ட்டு பிளேஸ். பார்த்தீங்கன்னா நிறைய இதுக்கு முன்னாடி நைட்டு ஒரு ஹோட்டலில் ஸ்டே பண்ணியிருந்தோம் லேட் நைட்டில். ஸோ அங்கேயும் இந்த மாதிரி கார்டனிங் இருந்தது. நைட்டுன்றதுனால எங்களால் வீடியோ ஷூட் பண்ண முடியல. ஸோ இப்போ மார்னிங் வேறு ரூம் மாற்றியாச்சு. பிகாஸ் அங்கே ஹீட்டர் கிடையாது. ஸோ ஹீட்டர் ரெக்குவயர்மெண்ட் எங்களுக்கு இருந்துச்சு. ஸோ அதனால் இந்த ரூமில் பார்த்தீங்கன்னா நியூ மூன் ஹோட்டலில் ஹீட்டரோட அவைலபிள் இருக்குது. ஸோ இப்போ நான் ஸ்டே பண்ணியிருக்க ரூம் வந்து ரூம் நம்பர் 105. ஸோ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ரெஸ்டாரண்ட்டு இங்கேயே இருக்குது ரெஸ்டாரண்ட்டு. ஸோ லன்ச் வந்து 1:30க்கு. ஸோ டைமிங் கீப் பண்ணுறாங்க. மார்னிங் 8 to 9 வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு. ஸோ 1:30 to 3 o'clock வரைக்கும் லஞ்சு. ஸோ அந்த மாதிரி டின்னருக்கும் வந்து டைம் கீப் பண்ணுறாங்க. So next room போலாம். So this is the reception area. inna admin area so inside kitchen. So waiting hall here. Okay, adare travels. So எங்களோட ரூம் பாத்தீங்கன்னா செகண்ட் ஃப்ளோர்ல இருக்கு. ரூம் நம்பர் 105. ஸோ இங்க வந்து காலையில நம்ம கர்நாடகால இருந்து வந்திருந்தாங்க, ஈரோட்ல இருந்து வந்திருந்தாங்க. அவங்க வந்து ஒரு யாத்திரைக்காக வந்திருக்காங்க. ஸோ இங்க தான் ஸ்டே பண்ணிருக்காங்க. தமிழ் பேசினாங்க. ஸோ எல்லாருமே எங்களை வந்து அப்ரிஷியேட் பண்ணாங்க. எப்படி எவ்வளோ தூரம் பைக்கில் வந்தீங்க, அதுவும் லேடி எப்படி நீங்கள் ஓட்டிட்டு வந்தீங்க, அதெல்லாம் நாங்கள் வீடியோ ஷூட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இது பால்கனி. ஸோ பால்கனி இருக்குது, டெரஸ் ஹவுஸ் இருக்குது. ஸோ வியூ சூப்பராக இருக்குது. இங்கேருந்து பார்த்தீங்கன்னாலே நமக்கு அந்த லேவோட மவுண்டெயின் தெரியும். செம்மையாக இருக்குது வியூ தான். ஸோ இது வந்து டெரஸ். நைட்டில் வந்து டெரஸ்லேயும் வந்து டேபிள் போட்டிருக்காங்க டின்னருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் ஃப்ளோர் போனால் சாதாரண எங்களோட ரூம் இருக்குது. ஸோ இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேவோட ஃபோட்டோகிராஃபிஸ்லாம் போட்டிருக்காங்க பாருங்க. இதெல்லாம் ஒரிஜினலாக கேப்சர் பண்ணி தான் போட்டிருக்காங்க. ஸோ இங்கெல்லாம் வந்து நம்ம தமிழ்காரங்க தங்கியிருக்காங்க. ஸோ எங்களோட ரூம் 105. ஸோ இங்கே தான் ஸ்டே பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே வியூவே நல்லாயிருக்கும். விண்டோலேயே பார்த்தீங்கன்னா ரூம் சின்ன ரூம் தான். பிகாஸ் ஹீட்டர் இருக்க ரூம்னால ஸ்மால் ரூம் தான். இங்கே பாருங்கள் அந்த லேயோட அந்த ஒயிட் மவுண்டெயினை பாருங்கள். வா செம்மையாக இருக்குல்ல ஸ்குவாட்ஸ். மூச்சு வாங்குது. ப்ரீத்தே பண்ண முடியல. பார்க்க தான் வெயில். ஆனால் இன்னொன்னா பார்த்துக்குங்க அவ்வளோ குளிருது. அதனால தான் ஸ்வெட்டர் போட்டிருக்கோம். ஸோ இந்த சைடு வியூ. கீழே பாருங்க கார்டன். இங்கேருந்தே கார்டன் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து இப்போ இங்கேருந்து நாங்கள் வந்து இன்னும் சாப்பிடல. ஸோ சாப்பிட்டுட்டு லே மார்க்கெட் போகிறோம். அங்கே வந்து நிறைய ப்ரௌசிங் சென்டர்ஸ் இருக்குது. ஸோ அங்கே போய் நாங்கள் பர்மிட் போடணும். ஸோ பர்மிட் போட்டுட்டு நான் உங்களை பார்க்குறேன். ஸ்குவாட்ஸு எப்படி இருக்கீங்க எல்லோரும்? சாப்பிட்டீங்களா? ஸோ நம்ம இப்போ இது நைட்டே லேட் ரீச் ஆயாச்சு. நல்லா ரூமில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மதியானமே கிளம்ப வேண்டியது. மதியானம் ஒரு 12 மணிக்கு மேலே போய் பெர்மிட் போடலான்னு பார்த்தோம். அப்புறம் ரைடர்கள் நல்லா சாப்பிட்டாங்க. எங்கள் ஹோட்டல்லே பஃபே ஐட்டமு, செமையான சாப்பாடு, நல்லா காலிஃப்ளவர். நம்ம ஊர் அளவுக்கு இல்லை, இருந்தாலும் ஓகே. கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் போயிட்டு இப்படி பேக்கில் வா. பட் ஓகே, நல்லா இருந்துச்சு. நல்லா சாப்பிட்டோமா, சரி ஒரு 1/2 hour ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பலான்ட்டு இப்போ பெர்மிட் போகிறோம் ஸ்குவாடு. இங்கே டிசி ஆஃபீஸில் போடலாம். அப்படி இல்லைன்னா டிசி ஆஃபீஸில் கூட நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணல. இதெல்லாம் ஏதாவது ஜெராக்ஸ் கடையில் போய் பாருங்கள், போட்டு கொடுத்துருவேன்ட்டாங்க. ஸோ ரைடர்களுக்கு காலேட்டில் தள்ளுறாங்க. ஸோ இது நம்ம இப்போ இருந்து கிளம்புறது நம்ம ரூமோட பார்க்கிங் ஸ்குவாடு. நம்ம ரூம் இருந்தால் இருக்கு பாருங்கள். இதுதான் நம்ம ரூமு. நல்லா இருந்துச்சு ரூமு. நல்லா வியூ. வெயில் பயங்கரமாக அடிக்குது ஸ்குவாடு. ஆனாலுமே வேர்க்கலை. இத்தனைக்கு நான் போட்டிருக்கிறது வந்து சொட்ரு. இது சென்னையிலலாம் அது போட்டோன்னு வைங்க, அவ்வளோதான் அவிஞ்சு போயிடுவோம் இது. ஸோ நம்ம இப்போ அப்படியே ரூம்லேருந்து வண்டி ஸ்டார்ட் ஆகலை ஸ்குவாடு. நம்ம அப்படியே என்னான்னு தெரில லைட்டாக இத்தனைக்கு நேற்று அந்த ஹோட்டலில் வந்து நிப்பாட்டினா காலையில் டப்புன்னு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இன்றைக்கி கொஞ்சம் திணறனாப்பில் என்னான்னு தெரில. சரி பார்த்துக்கலாம். கொஞ்சம் கூலிங்னால் கூட அப்படி இருக்கலாம். அதுக்கப்புறம் வண்டி ஆஃப்லாம் ஆகலை. ஸோ
எங்கே பார்த்தாலும் ஃப்ளாகாக கட்டியிருக்காங்க ஸ்குவாடு. முதல் பெர்மிட்டை போடுறோம், அதுக்கப்புறம் கட்டுறோம்டா ஃப்ளாகை நம்மளன்ற மாதிரி. இன்றைக்கி தான் வேலை. நாளைக்கும் இருக்கிற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா பார்ப்போம். இன்றைக்கி ஒரு 7 மணிக்கு மேலே தான் இங்கே க்ளோஸ் பண்ணுறாங்க. 2-3 இடம் பார்க்க வேண்டியது இருக்குது. சங்கம் வியூ பாயிண்ட்டு, டிஸ்ட்ரிக்ட் மானஸ்ட்ரியா ஏதோ சொன்னாங்க அது. அப்புறம் வழியை மறந்துட்டேன். அது பிறகு இன்னொரு வர வழியில் ஒரு இது மேக்னெட்டிக் இல்லை எந்த சைடில் இருக்குன்னு தெரியல. இங்கே பாருங்கள், ஆப்போசிட்டில் பாருங்க, ஆப்போசிட்டில் பார்த்தீங்களா எப்படி தெரியுதுன்னு பனிமலை. நான் அப்போயே கிளம்ப வேண்டியதுங்க. இந்த ரைடர்கள் தான் கொஞ்சம் அவங்க டேப்லெட்லாம் போடணும். டேப்லெட்லாம் போட்டோன்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும், சாப்பிட்னாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு இப்போ நம்ம ரூமில் இருக்கவங்கள்ட்ட கேட்டேன், ஆன்லைனில் போடலான்னாங்க. பட் ஒர்க் ஆகலன்னு. சரி அப்போ நீங்கள் லே மார்க்கெட் போங்க, லே மார்க்கெட் போனீங்கன்னா நிறையா ஷாப்ஸ் இருக்குது, நீங்கள் அங்கே போட்டுக்கலாம். சரி பொம்மை அங்கே எல்லாம் நான் யாரா இந்த பொண்ணு சொட்டு போட்டு நிற்கிதுன்னு நினச்சேன் ஸ்குவாடு. அதுவும் இல்லாமல் 2-3 பாருங்கள், ஐயோ பயங்கரமாக இருக்காங்க ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் போட்டு ஸ்குவாடு. பொம்மை மாதிரியே இருந்துச்சு, பார்த்தா நிஜமாலே பொண்ணுங்க அது. இன்றைக்கி நைட் லே மார்க்கெட் வரும், செம்மையாக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்துக்கலாம் எப்படி இருக்கும் என்னான்னு. இதான் நேற்று வந்தது லே மார்க்கெட். பாருங்க கடை எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இங்கே கேட்கணும் எங்கேயாச்சும் நம்ம பெர்மிட் போடுற இடம், ப்ரௌசிங் சென்டர் எங்கே இருக்குன்னு தெரியணும் ஸ்குவாடு. இங்கே பார்ப்போம் எப்படி இருக்கு என்னன்னு. நைட் இங்கே தான் இருந்தோம். ஸோ ரூம் கூட போடலை. வந்தோடனே பைக்கு நிப்பாட்டி ஃபோட்டோ எடுத்துகிட்டு தான் ரூமே போட்டோம். ஸோ இப்போ டே டைமில் வந்திருக்கோம். பார்க்க தான் வெயிலாக இருக்குங்க. பார்த்தீங்களா என்ன ட்ரெஸ் போட்டு வந்துருக்கோன்னு அப்போ பார்த்துக்கோங்க எப்படி குழுகுலுன்னு இருக்குன்னு. ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா மார்க்கெட்டில் இருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உலன் ரிலேட்டட் எல்லாமே கிடைக்குது. நிறைய கிளாத்ஸ் இருக்குது. அண்ட் பியர்ஸ், அதாவது லேடிஸ்க்கு நம்ம செயின், நெக்லஸ், ஸ்ட்ரெட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த பியர்ல் இருக்குது இல்லையா, அதில் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் இருக்குது. ஸ்டார்டிங் ஃப்ரம் 500 தான். பட் எல்லாமே காஸ்ட்லி தான். ஸோ ப்ரீத்திங் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ இப்போ இன்றைக்கி லே மார்க்கெட்டில் என்ன வாங்க போகிறோன்னா, ஸோ எங்களுக்கு பார்த்தீங்கன்னா உலன் சாக்ஸ் நாங்கள் இன்னும் வாங்கலை. ஸோ இதுக்கப்புறம் போகிற லொக்கேஷன் கொஞ்சம் லாங்னால ஸோ ஹைட் ஏற போகிறோம். ஸோ உல்லனில் ஓகே சாக்ஸ் வாங்க போகிறோம். தென் எங்களோட பேக், சிவாவோட பேக் ஃபுல்லாக இதாகிடுச்சு. கட்டி 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 வெயிட் அதிகமாகி கிழிஞ்சு போச்சு. ஸோ முக்கியமாக லடாக் ஃப்ளாகை வாங்கி கட்ட போகிறோம். ஸோ பார்ப்பீங்க. ஸோ எல்லாமே இருக்குங்க. புக் ஸ்டோர் பெர்மிட் போட்டோம் இப்போ தான். ஃப்ரண்ட்டில் அதாவது அந்த லே போர்டு இருக்குது இல்லையா, லே லைட் இருக்குது இல்லையா, அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ஷாப்பில் தான் பெர்மிட் போட்டோம். ஸோ ஒரு பர்சனுக்கு 500 வாங்குறாங்க ஃபார் 12 days. ஸோ 2 weeksக்கு போட்டு கொடுக்குறாங்க. ஸோ தென் இதுதான் லே மார்க்கெட். ஸோ இங்கே வந்தாச்சு. ஸோ இங்கே கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருக்குது. டாக் பாருங்க, சொன்னேன்ல டாக். Turn right to stay on main.